வணக்கம். சிஆர் கிச்சன் மதுரைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது என்னோட அம்மா மீன் குழம்பா செய்வாங்க. நான் சைவமாக இருக்கிறதுனால கத்திரிக்காயில் செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய், 25 மிளகாய் வத்தல், மல்லி 8 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கணும். தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. புளி எலுமிச்சம்பழம் அளவு, தக்காளி 1, நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, வெந்தயம் தாளிக்கிறதுக்கு, நாட்டு சக்கரை 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காயை இந்த சேஃபில் நறுக்கிங்க. நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இது. வானலி சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிற ஜாமானை போட்டுருவோம். நான்வெஜ் செய்கிறவங்க சோம்பு வெந்தயம் மட்டும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணுன்னு நம்ம கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்தோன்னா மூடி போட்டு வேக வைங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் தக்காளி சேர்த்துக்குருவோம். தக்காளி போட்டுட்டு உப்பு சேர்த்துக்குருவோம். உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நாம் 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்குருவோம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுக்குருவோம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஓரளவு நல்லா வதங்கணுன்னா கரைச்சி வச்சு புளியை ஊற்றிப்போம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம அரைச்சி வச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே நீங்கள் நான்வெஜ் செய்கிறவங்க பெருங்காயத்தூள் நாட்டு சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் தாளிக்கிற ஜாமான் சொன்னதையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் செய்கிறவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெடிஷ்னலாக அரைச்சி வைக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிஆர் கிச்சன் மதுரைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.